கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தையும் என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் நட்புகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று என்றும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அதை தெரிஞ்ச மாதிரி சில நேரங்களில் நாம் காட்டிக்க முயற்சி பண்ணுறோம். அதில் முக்கியமாக பல நேரங்களில் தோற்று போகிறோம், சில நேரங்களில் ஜெயிக்கிறோம். சில விஷயத்தை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கிக்கிட்டும் இருப்போம். என கௌரவம் தடுக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல தான் நாம் அந்த உலகத்தில் அகப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சொன்னால் அதுதான் உண்மை. சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கே மிகப்பெரிய நன்மைகள் தானாக வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அது என்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல நேர காலத்தை கடைபிடிக்கிறது. ஒரு நேரம் ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணால் அந்த நேரத்தில் நாம் போகிறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும். 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னா 3 மணிக்கு இருக்கணும். 5 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கேன்னா 5 மணிக்கு இருக்கணும். அது மாதிரி அந்த இடத்திலிருந்து நான் 7 மணிக்கு கிளம்பிடுவேன்னா 7 மணிக்கு கிளம்பிடணும். அது உறவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா, காலத்தை சரியாக பின்பற்றினா நாமளும் கோடீஸ்வரனாக முடியும். பணங்காசு எப்படிங்க சேருது? பணம் மட்டும் ஒருத்தவனுக்கு தானாக சேருமா? அவன் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம யோசிக்கிறோமா அது மாதிரி ஏதாவது? அப்போ இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை நாம் செஞ்சால் நமக்குள்ள ஏதோ ஒரு திறமை தானாக வேலை செய்ய போகுது. எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தன்மைகள் அங்கே குளறுபடியாக இருந்தால் கூட, குழப்பமாக இருந்தால் கூட, நான் செய்கிற வேலையை சரியாக செஞ்சேன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மாம்பழ வியாபாரி பழங்கள்லாம் விற்பார். அவர் சீசன் ஃப்ரூட்ஸ் விற்கக்கூடியவர். என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு இடம் வச்சுருப்பார். அந்த இடத்துல கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுவார். எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். காலையில் பத்தி ஏற்றி வைப்பார். அந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பார். 6:30 மணிக்கெல்லாம் அந்த கடைக்காரர் அந்த சீசன் ஃபுட்டை ஆரம்பிச்சிடுவார். நானே கோவிலுக்கு போகிற நேரங்களில் கேட்டிருக்கிறேன், இத்தனை மணிக்கெல்லாம் வச்சுருக்கீங்களே, இது எப்படி இந்த நேரம் யாராவது வருவாங்களா அப்படின்னு. இரவு வாங்க மாறியவர்கள் தவித்தவர்கள் காலையில் வருவாங்க. வாக்கிங் போகிறவங்க சாயந்தரம் வேணும்னு வாங்குவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பழம் அவர்கள் கண்ணப்படும். நிச்சயமாக இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பார்ப்பாங்க, நாளான்னைக்கு பார்ப்பாங்க, 5ஆவது நாள் வாங்கிடுவாங்க அப்படின்னார். முதல் நாள் வாங்க மாட்டாங்களாம், பார்த்துப்பாங்களாம். 2ஆவது நாள் அந்த கடை இருக்கான்னு பார்ப்பாங்களாம். 3ஆவது நாள் அந்த கடைக்கிட்ட வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு யோசனை வருமா, எப்படியோ வியாபாரம் அந்த நேரத்திலையும் நடக்கும் அப்படின்னார். உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், டைம் பஞ்சுவாலிட்டி. ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, சொன்ன வேலையில் சொன்ன நேரத்தில் சொன்ன விஷயத்தை நாம் முடித்து கொடுத்தோம்னா நாம் உயர்ந்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். சார் அதை நான் இங்கே போயிட்டேன் சார், இப்போ எனக்கு டைம்ஸ் இல்லை சார், கொஞ்சம் ஜுரம் சார், நான் வரல சார், போகலை சார். எத்தனை எக்ஸ்கியூஸ் நம்ம வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா?
அம்மா அப்பா கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், காலத்துக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், குரு கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், மனைவி கிட்ட கணவன் எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, கணவன் கிட்ட மனைவி எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, வேலை செய்கிறவங்க எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, முதலாளி சில நேரத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்குறது. எக்ஸ்கியூஸ் எதுக்கு? நாம் எக்ஸ்கியூஸ் எத்தனை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி குறையுதுன்னு அர்த்தம். இதை முதல்ல ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை நம்ம சொல்கிறோம், நான் சுகரை விட்டுட்டேன் சார், சுகர் சாப்பிட்றதே கிடையாது சார், எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன் சுகரை விட்டீங்க? ரொம்ப நாள் வாழணுங்கிற ஒரு ஆசை, உடம்பு எதுவும் வியாதி வந்து படுத்துக்கக்கூடாது, படுத்துக்கிட்டால் வீட்டில் உள்ளவங்க பார்க்க மாட்டாங்கங்கிறது நல்லா தெரியும், அதனால சுகரை விட்டுட்டோம். கரெக்ட். அதே மாதிரி நேரத்தையும் நாம் கரெக்டாக, காலத்தையும் கரெக்டாக அந்த பஞ்சுவாலிட்டியை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் வரும்? இன்னிலிருந்து நாம் அதை முயற்சி பண்ணுறோம். இது நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முதல் படி. ரெண்டாவது, எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது யாருக்கிட்டையும். அதை கேட்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, முடிஞ்சதை மட்டும் அன்றைய தினத்தில் செய்யணும். எது முடியுமோ அதை மட்டும்தான். நிறைய காரியத்தை இழுத்து விட்டுக்க கூடாது. இங்கே நிறைய இடம் ஃபெயிலியர் ஆகிறோம் நம்ம எல்லாருமே. போகும்போது அந்த வேலையை பார்த்துக்கலாம், போகும்போது வரும்போது அந்த வேலையை பார்த்துக்கலாம். நிறைய வேலைகள் அப்படி நினச்சிக்கிறோம். அப்படி ஒரு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்குங்க, செல்லில் நோட் பண்ணி வச்சுக்குங்க, அலாரம் வச்சுக்குங்க. அதை அடிக்கும் போது அலர்ட் ஆகுங்க, அந்த வேலையை பாருங்க. ஆனால் ஒரு சில வேலையை மட்டும்தான், நிறைய வேலைகளை எடுத்து விட்டுக்காதீங்க. இதெல்லாம் நிறைய வேலையை எடுத்து விட்டுக்கிட்டாலும் ஒரே நாளில் நம்ம நல்லா இருக்க முடியாது, கஷ்டப்படுவோம், வருத்தப்படுவோம், டெவலப் ஆக முடியாது, முன்னேற முடியாது. நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சக்திகள் இதெல்லாம். ஆனால் இதையெல்லாம் யாராவது யோசிக்கிறோமா? நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஏதோ டைம் சரியில்லை சார் எனக்கு. முதல் வார்த்தை சொல்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம்? டைம் சரியில்லை, கடவுள் எனக்கு பிடிக்கவே இல்லை சார், நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள், பஞ்சுவாலிட்டி கீப் பண்ணி பாருங்கள், எக்ஸ்கியூஸ் கேட்காம இருந்து பாருங்க, கரெக்டாக உங்கள் விஷயத்தை செஞ்சு பாருங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சுவாமி உங்க பக்கம் இருப்பார். சுவாமி இன்னைக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் முடிவெடுங்க, கடவுள் உங்க பக்கம் இருப்பார், எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். கடவுள் யாருக்குமே ஏற்றத்தாழ்வோட எதையுமே கொடுக்கறது இல்லை, எல்லா மனுஷாளுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கறத நாம தான் வேண்டான்னு நிறுத்திக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம பண்ற பாவம், நாம பண்ற கர்மா, நாம பண்ற சில தவறான செயல்கள். நல்ல விஷயத்தை நாமளே தவிர்த்துக்கிறோம். விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவா. விநாச காலே விபரீத புத்தி. நமக்கு நேரம் நன்னா இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வேண்டான்ற வார்த்தை நமக்கு வந்துடும், இல்லைங்கிற வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தை என்னைக்காவது உங்கள் வாயிலேருந்து வருதுன்னா உடனே என்ன சொல்றது, முழிச்சுக்குங்க. பெஸ்ட் அதுதான், பெஸ்ட் அதுதான், முழிச்சுக்குங்க. தயவு செய்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க. காலம் எந்த ரூபத்தில் வேணாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் இது மாதிரி விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீடு ரொம்ப தெய்வீக தன்மையோடு விளங்க ஆரம்பிக்கும், நம்ம மனசு ரொம்ப தெய்வீக தன்மையோடு விளங்க ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கை ரொம்ப தெய்வீக தன்மையோடு விளங்க ஆரம்பிக்கும். டோட்டலி நம்ம லைஃபே மாறும். எல்லாரும் நம்மளை அப்படி உயர்த்தி பார்ப்பாங்க, உயர்த்தி பார்ப்பாங்க, உயர்ந்து பார்ப்பாங்க, உயர்த்தி பார்ப்பாங்க. அதே மாதிரி சில ட்ரெஸ் கோடு, இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இப்படி தான் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும்,
இப்படி தான் நம்மளை வந்து நமக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனால் நம்ம வளர்றோமே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுமே. அப்படின்னா எப்படி இருக்கணும்? சில விஷயத்தை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம நடத்துக்கணும். அப்பதான் நம்ம பெரிய ஆளாக முடியும். ஸோ நீங்கள் இப்போ பெரிய ஆளாகக்கூடிய நேரம் 2026. இதையெல்லாம் இன்னிலிருந்து ஆரம்பம் செய்கிறோம். 2026 ஒரு புரட்சியை நம்ம பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் முடியலேங்கிற விஷயமே நம்ம கிடையாது. எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண போகிறோம். 12 ராசிக்காரங்களும் செய்யலாங்களா? நம்புங்க, காசு ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் சொந்தம், எந்த சொந்தமாக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், பணம் இல்லைன்னா மதிக்காது. 10 ரூபா நம்ம பாக்கெட்டில் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு ஏற்படும். ஜிபேலையாவது வச்சுக்கிங்க, இல்லையா? பேடிஎம்மில் வச்சுக்கிங்க, கூகுள் பேயில் இருக்கணும். பணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பணம் அவசியம் தேவை. இந்த உலகத்தில் இத்தனையும் இருந்து பணத்தோடு நம்ம வாழும்போது நம்ம இன்னும் வளருவோம். இன்னும் பணம் நிறைய கிடைக்கும், நமக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும், நிறைய மரியாதை கிடைக்கும். சுவாமி நமக்கு நிறைய அள்ளி தருவார். ஆனால் எந்த ஸ்டெப்புமே நாம் எடுக்காம காலம் வரட்டும் பார்த்துக்கிறேன், டைம் சரியில்லை, எனக்கு இந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தாதீங்க என் உறவுகளே. இது ஒரு நண்பனா, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா, ஒரு உறவா உங்களுக்கு நான் பதிவிடுறேன். வாங்க அடுத்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நல்லதே நடக்கும். 12 ராசிக்கும் என்னைக்கும் நல்லது நடக்கும்.